தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் திருவண்ணாமலை தொகுதியிலே சி. ஏழுமலை அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். தாமரை வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ராஜா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் இந்த கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் தங்கைகளே, என் சகோதரிகளே, என் தம்பிகளே, என் அண்ணன்மார்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், நெசவாள பெருமக்கள், வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். ஏமா இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். நீங்க இந்த தேர்தலில் போடுற வாக்கு, உங்களுடைய ஓட்டு, இது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி நீங்கள் போடுகின்ற வாக்கு. நான் ஒரு டாக்டர், நான் மருத்துவன், டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறேன். ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கின்றேன், 3 மகன்களை பெற்ற தந்தையாக நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்றால் இந்த பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு இங்கே இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏழுமலை அவர்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தை, இந்த 2.5 வயசு குழந்தைய காணோம். என்னடான்னு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா இருக்கு. அதுல என்ன காவல்துறை கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த 2.5 வயசு குழந்தைய திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி கெடுத்து கொலை செஞ்சிருக்கிறார். அந்த படுபாவி கஞ்சா அடிச்சுட்டு போதையில 2.5 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை. போன மாசம் மதுராந்தகத்துல போதையில 2 பேரும் ஒரு 14 வயசு குழந்தைய கெடுத்து, இந்த ட்ரோன் மேல டிஸ்டர்ப் பண்ணுறது, 14 வயசு குழந்தை, இந்த குழந்தைய கெடுத்து அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். போன மாசம் திருநெல்வேலியில 12வது படிக்கிற ஒரு பெண் ஒரு நாளைக்கு காணல. அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் பணமா கிடைச்சு. என்னன்னா அந்த பெண்ணை போதையில கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. 4 மாசத்துக்கு முன்பு கும்முடி பூண்டி பகுதியில் 8 வயசு குழந்தை, 8 வயசு பிஞ்சு குழந்தை 3 மணி நேரம் காணல. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகுது. அப்பா அம்மா தேடுறாங்க, எங்கடா என் குழந்தை. 3 மணி நேரம் கழிச்சு அங்க ஒரு புதர்ல இருந்து வெளியில வருது, ரத்த காயத்தோட, கீரல், மூஞ்சில எல்லாம், வயிற்றுல எல்லாம் கீரல். என்னன்னா அந்த குழந்தைய ஒருத்தன் கெடுத்துட்டு ஓடி போயிட்டான் போதையில. அதனால்தான் நாம சொல்றோமா உங்ககிட்ட, திமுக ஆட்சி ஒரு கையாலாகாத ஆட்சி, உங்களுக்கு பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள்.
இவனுங்க தேர்தல் நேரத்துல பண மூட்டையை எடுத்துட்டு வருவானுங்க. கொள்ளடிச்ச பணம், பெண்களை கெடுத்து மானபங்கம் செய்கின்ற அந்த பணம், கள்ள சாராயத்தை கொடுத்து பெண்களுடைய தாலியை அறுத்த அந்த பணம், கொள்ளடிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து வீடு வீடா 500, 1000, 2000 ரூபாய் கொடுப்பானுங்க திமுக கட்சிக்காரங்க. மறந்தும் திமுக ஓட்டு போட போறீங்க இல்ல? உங்கள் பெண்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் உடைய எதிர்காலம் நினைச்சு பாருங்க. உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. இது நான் உணர்வு பூர்வமா நான் சொல்றேன்.